கடலுக்குள் மீன்பிடிக்க சென்ற கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்கள் 5 பேர் கடல் சீற்றத்தின் காரணமாக 4 நாட்களாக கரைக்கு திரும்பாததால் அவர்களது குடும்பத்தினர் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். தென்மேற்கு பருவமழையின் காரணமாக கடந்த சில நாட்களாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் பலத்த காற்று வீசி வருவதால் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. இந்நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமையன்று தமிழக கேரள எல்லையான இணையம்புத்தன்துறை மீனவ கிராமத்திலிருந்து 5 மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர். இவர்கள் மீன்பிடித்துக் கொண்டு சனிக்கிழமையன்றே கரைக்கு திரும்ப வேண்டும். ஆனால் கடந்த 4 நாட்களாக அவர்கள் கரைக்கு திரும்பாததால் அப்பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் 15க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் ஆழ்கடலுக்கு தேடிச் சென்றனர். காணாமல் போன மீனவர்களை பற்றி இதுவரை எந்த தகவலும் கிடைக்காததால் அவர்களது குடும்பத்தினர் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். கடந்த 7ஆம் தேதி 5 மீனவர்கள் வள்ளத்தில் தொழிலுக்கு சென்றாங்க. அடுத்த நாள் காலையில் அவர்கள் கரை திரும்பியிருக்க வேண்டும். கடலில் ஏற்பட்ட கடுமையான சீற்றத்தினாலும் சூறாவளி காற்றினாலும் எங்களுடைய மீனவர்கள் கரை திரும்பாத ஒரு சோகத்தில் இன்னைக்கு நேற்றைய தினம் 25 வள்ளங்களில் எங்களுடைய மீனவர்கள் தேடி கண்டுபிடிப்பதற்கு புறப்பட்டு போனாங்க. ஆனாலும் அவர்களை கண்டுபிடிக்க முடியாத ஒரு துயரமான சூழ்நிலை. அவருடைய வீடுகளில் அவருடைய பிள்ளைகள், மனைவி எல்லாருமே சோகத்தில் ஆழ்ந்திருப்பதோடு காணாமல் போன மீனவர்களை தேடும் பணியில் கடலோர காவல்படையின் ஹெலிகாப்டரும் நவீன படகுகளும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன.